நைட் படுத்தோடனே உங்கள் குழந்தைங்களுக்கு இருமல் வருதா? டே ஃபுல்லாக ஆக்டிவாகவே இருப்பாங்க, பட் நைட் டைம் காஃப் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதா? ஸோ இதை வந்து ரொம்பவே சீரியஸ் ப்ராப்ளம்னு நிறைய பேரண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படியா? பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த நைட் டைம் வரக்கூடிய காஃபுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதிகப்படியான நெஞ்சு சளி இருக்குது, இல்லை இது ஒரு வகையான ஆஸ்மாவாக இருக்குமோ, நெபுலைசேஷன் பண்ணணுமோன்னு என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் இதுக்கு காமனான ரீசன்ஸை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் போது மூக்கடைப்பு இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்க வந்து படுக்கும்போது என்ன ஆகும், இந்த மூக்கடைப்பில் இருக்க சளி தொண்டையில் பேக் ஃப்ளோ ஆகி அதை தொண்டையில் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை நாங்கள் போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த வீசிங் வரும்போது ஏர்வேஸ், அதாவது சுவாச குழாய் ரொம்ப சென்சிட்டிவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபேன் கடியிலையோ இல்லை ஏசி கடியிலையோ குழந்தைங்களை படுக்க வைக்கும்போது அந்த சில்லுன்னு வரக்கூடிய காற்று கூட அவங்களுடைய ஏர்வேஸை இரிட்டேட் பண்ணி இந்த மாதிரி நைட் டைம் காஃப் வரும். ஸோ நீங்கள் எதை கவனிக்கணும், உங்கள் குழந்தைக்கு காஃபோட சேர்ந்து அதிகப்படியான மேல் மூச்சு வாங்குறது, இல்லை 2 வாரத்துக்கும் மேலே உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப இரும்பிட்டே இருக்காங்க, அண்ட் இந்த இரும்பல்னால குழந்தை அதிகமாக எழுந்து தூக்கம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ வீட்டில் சிம்பிளாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே இந்த நைட் டைம் காஃபை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், உங்கள் குழந்தைக்கு நோஸ் பிளாக் இருந்ததுன்னா நேசல் ட்ராப்ஸ் விட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. 2வது, ஒரு சின்ன பில்லோ வச்சு அவங்க தலையை கொஞ்சம் ஹைட்டாக வச்சு படுக்க வைங்க. 3வது, ஃபேன் கடியிலையோ இல்லை ஏசி கடியிலையோ குழந்தைங்கள படுக்க வைக்க வேண்டாம். 4வது, ரொம்ப முக்கியமான விஷயம், நைட் டைம் கூலான ட்ரிங்க் குடிக்கிறதோ இல்லை ஐஸ்கிரீம் மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறதோ ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக குழந்தைங்க நைட் டைம் ப்ரஷ் பண்ணியே ஆகணும். இந்த ரீல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.